திருப்புகழ் 40வது பாடலிலே அருணகிரி சுவாமிகள் சொல்லுகிறார், தாமரையில் வீற்றிருக்கும் சரஸ்வதி, லட்சுமி இவர்களுக்கு ஒப்பு என்று சொல்ல ஒண்ணாத அழகான பெண்கள். சந்தன கலவை பூசியிருக்கிறார்கள், குளிர்ந்த மார்பகங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அழகிய கரங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். இரவு பகலாகிய 2 வேளைகளிலும் பொருந்தி காம சாஸ்திரங்களை கற்றறிந்த வஞ்சனை நிறைந்த மைதீட்டிய கண்கள், மோகத்தை தூண்டும் நறுமண சுகம் தரும் கரிய கூந்தல், சந்திரனை ஒத்த முகம், மயக்கம் கொள்ளாமல் மாசில்லாத தூய சிந்தையை அடைந்து பரந்துள்ளதும் அழிவற்றதும் ஆகிய அறம்பொருள் இன்பம் பற்றிய நூல்கள் முழுமையும் ஓதி உணர்ந்து ஆசைகள் நீங்கி அடங்கிய பின்பு உன் திருவருளை தானாகவே அறியும் வழியை நான் அடைய வேண்டும் முருகா. இந்த பெண்கள் மீது இருக்கிற மோகத்தை தவிர்த்து உன்னை சேர வேண்டும் என்கிற அறிவை எனக்கு வழங்க வேண்டும் முருகா. அன்புடனே இனிமையான ஓசையுடன் சிலம்பு ஒலிப்பதும் செம்பொன்னாலான சதங்கைகள் அணிந்து உள்ளதுமான உன் திருவடிகளை எனக்கு தந்தருள வேண்டும். என்றும் அகலாத இளமையுடைய கண்ணியும் கரிய நிற காளியும் அடியவர் பயத்தை நீக்குபவளும் ஆன்மாக்களுக்கு சுகத்தை தருபவளும் பொன்னிறத்தாலும் நீல நிறத்தாலும் பெரும் பொருளுக்கெல்லாம் பெரியவள் உலக மாதா சுத்த மாயை யோக சொரூபமாக இருக்கிற அம்மா பரமேஸ்வரி, பாவிகளுக்கு கொடியவள் குண்டலினி சக்தியும் எங்கள் தாயும் குறைவில்லாதவளும் உமாதேவியும் சொர்க்கம் தருவலுமாகிய அம்மா, முடிவுற்றவள் பல வகை சிவ ஆகமங்களால் துதிக்க பெறும் அழகி, இப்படிப்பட்ட பார்வதி தேவி பெற்றறிய மகனே முருகா, மூஷிக வாகனத்தில் ஏறியவரும் 5 கரத்தை உடையவரும் கணங்களுக்கு தலைவருமாக இருக்கிற எங்கள் விநாயகர், விஷத்தை கக்கும் சர்ப்பத்தை இடுப்பிலே ஆபரணமாக தரித்த யானை முகத்தை உடையவன், பிறைச்சந்திரனை தலைமுடியிலே தரித்திருப்பவன் விநாயகமூர்த்தி, மிகவும் மனம் மகிழ்ந்து அருளத்தக்க இளைய பெருமானே, செழித்து வளர்ந்த வாழை மஞ்சள் இஞ்சி இடைவெளி இல்லாமல் நெருங்கி உள்ளதும் மங்களத்தை உடையதும் கீர்த்தி வாய்ந்ததுமான பெருநகர் திருச்செந்தூர் பதியில் எழுந்தருளியுள்ள பெருமானே என்று இந்த பாடலிலே முருகப்பெருமானை வணங்கி அருணகிரி சுவாமிகள் பாடுகிறார். நன்றி, வணக்கம்.